Okay, good morning, everyone. Good morning, sir. 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 So, in yesterday's class, we have been discussing about how to check whether a given string is palindrome or not. எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையான்றதை செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஐ கேவ் யூ a practical a homework, and that is to convert a decimal number to a binary number. இப்போ decimal number அப்படின்றது that is the number that we are using, that is the number system that has a base 10. அதை வந்து டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். Binary number system that also consists of only zeros and ones, and the base of the binary number system is 2. இப்போ டெசிமல் நம்பர்லேருந்து பைனரி நம்பருக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நேற்றே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ ஹவு டு கன்வெர்ட் அ நம்பர் ஃப்ரம் டெசிமல் நம்பர் டு பைனரி அப்படின்றது. You need to keep on dividing the given number by 2 until you get 0 and store the remainder. ஒரு நம்பரை வந்து 2ஆல் டிவைட் கண்டினியூஸாக 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த நம்பர் 0 ஆகிற வரைக்கும் அதனுடைய ரிமைண்டரை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைனரி நம்பர், அந்த நம்பருடைய பைனரி நம்பர் கிடச்சிரும். ஒரு சில ஷார்ட்கட் டெக்னிக் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த 8421 டெக்னிக்கு, 168421 ஆர் 32168421 இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் கூட முன்னாடி நம்ம டிஸ்கஸ், இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்குறப்ப இந்த பைனரி நம்பர் சிஸ்டமை டீச் பண்ணின ஞாபகம் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக ஆல்ரெடி ஹவு டு டூ இட் மேனுவலாக எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ அதை ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து நம்ம செய்யணும். இப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக அதை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கணும். ஐ ஜஸ்ட் ப்ரொவைட் யூ த ஃப்ளோ டயக்ராம் ஆர் த ஸ்கெட்ச், எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலி கிவன் எனி நம்பர், ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு கீப் ஆன் டிவைடிங் தட் நம்பர். மேனுவல் மெத்தடில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹாவ் எ நம்பர் 145 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதை 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அதை வந்து நான் வந்து ஒரு அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் திஸ் இன் அன் அரே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் வித்தின் தட் அரே. ஸோ அது வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ த ஸ்டார்டிங் பொசிஷன் இஸ் 0, த நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் 1, அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து 2 3 4 லைக் தட் இட் கோஸ் ஆன். ஸோ நான் ஒரு 20 ஆர் 25 எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா 25 வரைக்கும் இந்த மாதிரி வந்து போகும். பட் எனக்கு இப்போ இந்த நம்பருக்கு அவ்வளோ பெருசாக வந்து தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 6 ஆர் 7 பாக்ஸஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் அரேவை வந்து டிக்ளேர் பண்ணிப்பேன். இந்த அரேவை வந்து நான் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது பைனரி இல்லையா? ஸோ பைனரி டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அரே தான். டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டிங்காக வந்து இருக்கும். பைனரி டிஜிட்ஸ் 0 and 1 ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அரே. பட் இதுக்குள்ளார நான் வந்து நம்பரை தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். 0ஆவோ 1ஆவோ ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ண போகிறேன். நாட் அஸ் அ கேரக்டர். 0வையும் 1ஐயும் ஒரு கேரக்டராக ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அது எல்லாத்தையும் வந்து நம்பர்ஸாகவே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன் நம்பர்ஸாக ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ தான் அதை எடுத்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். %d போட்டு ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இது இனிஷியல் செட்டப். இது அதுக்கப்புறம் இப்போ நம்ம நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். 145 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணோம். இதை 2ஆல் வந்து டிவைட் பண்ணினா எனக்கு கண்டிப்பாக ரிமைண்டர், ஏன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியுது 5 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? ரிமைண்டர் வந்து ஐ வில் பி கெட்டிங் 1. ஸோ அந்த 1 வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த 0th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த 0th பொசிஷனில் அந்த 1 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதை பாதி ஆக்குறோம். இந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லையா? 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 72.5 அப்படின்னு சொல்லி வரும். 72.5 அப்படின்னா என் இன்டீஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த 72.5ல் 72 மட்டும்தான் அது எடுத்துக்கும். 0.5 ட்ரங்கேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன இப்போ செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த நம்பரை, இந்த கிவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டரை கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பொசிஷன், ஃபஸ்ட் இன் த சென்ஸ் தட் இஸ் 0th பொசிஷன், 0th பொசிஷனில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் யூ ஹவ் டு கீப் ஆன் டிவைடிங் த நம்பர் பை 2 அண்ட் ஸ்டோர் த ரிமைண்டர்
and store the remainder in the given array. So 72 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 72 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 0 வரும். ஓகே, ஸோ இந்த 0வை நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் இன் த சென்ஸ் ஹியர். இதை half ஆக்குறோம். டிவைட் பை 2 அப்படின்னா you get what? 36. You get 36. So once again you divide this number by 2. So when you divide this number by 2, what you get as remainder? You get 0 as remainder. So that is stored in this position. Okay, second position la 0 store பண்ணிக்கிறோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணி அதே நம்பர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். So now this becomes 18. Okay, so once again you have to keep on doing this till this number becomes 0. இது அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருதில்ல, பாதி ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. அது 0 ஆகிற வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது ஒன்ஸ் அகெயின் த ரிமைண்டர் வந்து எனக்கு இப்போ 0 வருது. தட் யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் இன் த நெக்ஸ்ட் பொசிஷன். அண்ட் இதை வந்து இப்போ ஹாஃபாக மாற்றும் போது ஐ கெட் 9 ஹியர். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் டிவைடட் பை 2. You get what? Now you get what as the remainder? You get 1 as the remainder, and that is stored in the fourth position. அப்போ இது இன்னும் half மாற்றும் போது 4.5. I will be getting 4.5, but since I am going to perform only integer division perform பண்ணும்போது என்ன ஆகிடுது? 4.5ல 0.5 ட்ரங்கேட் ஆகிட்டு வெறும் 4 மட்டும் அந்த இங்கே இருக்குது, கோஷன்ட்டாக வந்து இருக்குது. கோஷன்ட்னாலே ஒரு இன்டீஜர் வேல்யூ தான். ஸோ தான் ஒன்றும் இல்லை, இது கோஷன்ட் இங்கே போடுறோம், ரிமைண்டர் இங்கே போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ டிவைடட் பை 2. 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? யூ வில் பி கெட்டிங் வாட்? 0 அண்ட் ஸ்டோர் தட் இன் த நெக்ஸ்ட் பொசிஷன். ஓகே, அண்ட் கோஷன்ட் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ 2 நெக்ஸ்ட் 2வை 2ஆலே டிவைட் பண்ணுறோம். 2வை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். கோஷன்ட் வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஸோ ஸ்டோர் த ரிமைண்டர் ஹியர். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த 1 இருக்குது. இந்த 1 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஐ வில் பி கெட்டிங் த ரிமைண்டர் 1, பட் கோஷன்ட் வில் பி 0. ஸோ இப்போ 7th பொசிஷனில் நான் 1 அப்படின்னு சொல்லி இப்போ கரெக்டாக 7 பொசிஷன்ஸ் எடுத்துடணும். அதுக்கப்புறமா இருக்குது 8 9 10லேருந்து இருக்கும், எண்டு வரைக்கும் இருக்கும். பட் we are not bothered about those things. Okay, so this is the logic. பட் இந்த நம்பர் ஆஸ் இட் இஸ் இப்படியே பிரிண்ட் பண்ணக்கூடாது. த ஆக்சுவல் பைனரி நம்பர் மஸ்ட் பி ரிட்டன் இன் வாட்? ரிவர்ஸ் மேனர். இப்படி ரைட் பண்ணணும், இந்த ஆர்டரில். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணி, இப்போ இது வந்து ஒரு இதாக இருக்கிறதுனால இந்த அரேக்குள்ளார இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 7th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போ 7th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் எடுத்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா, ரைட் இன் த சென்ஸ் ஐ மீன் டிஸ்பிளே. 7th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணேன். இது அப்படியே ரிவர்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ ரிவர்ஸில் வந்து சொல்லும்போது என்ன வரும்? 1 0 0 1 0 1. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 45வை நீங்கள் பைனரியாக கன்வெர்ட், 45ன்ற ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஐ கெட் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது ஆக்சுவலாக நான் ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டினேன் அப்படின்னா, ப்ரோக்ராமில் அதுதான் செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே ப்ரோக்ராமில் செய்ய போகிறோம். என்ன சொன்னேன்? நம்பரை இன்புட் வாங்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக வரணும். அப்போ இது வந்து இந்த என்டையர் பொசிஷன் வந்து ஒரு லூப்குள்ளார வந்துடும். 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ரிமைண்டரை ஒரு அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொன்னேன். அது 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வர்ற அந்த ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா, டில் தட் நம்பர், தட் ஒரிஜினல் நம்பர் பிகம்ஸ் 0. ஹாஃப் ஆகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் 1 ஆகும், அடுத்து 1 ஆகிட்டு அதுக்கப்புறம் 0வும் ஆகிடும். அது வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி த டெர்மினேட்டிங் கண்டிஷன், தட் இஸ் n not equal to 0. n 0 ஆகிற வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டே வரணும். சைட் பை சைடு என்ன பண்ணணும்னா அந்த ரிமைண்டரை அரேயில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதுக்கான ஃப்ளோசார்ட் ஆர் எப்படி இதை நம்ம கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஹவ் டு அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கோடிங்காக வந்து எழுதணும் அதை. ஸோ ஃபஸ்ட்டு வாட் வி வில் டூ இஸ் வி வில் ஸ்டார்ட் அவர் ஃப்ளோ சார்ட். ஸோ நம்ம ஃப்ளோ சார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன செய்யணும் சொல்லுங்கள் என் கூடவே சேர்ந்து. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? நம்பரே இன்புட் இன்புட் அந்த நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கணும். அந்த நம்பரை நம்ம என்னு சொல்லி வச்சுப்போம். என் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை வந்து வச்சுக்கிறோம். அரே வந்து நான் பின்னு சொல்லி வச்சுருக்கேன். பி ஆஃப் 25 அப்படின்றது தான் அரே. போன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எஸ்ன்னு வச்சுருந்தேன். இப்போ அது பைனரி நம்பருன்றது நான் என்ன வேணால் வச்சுக்கலாம். எனிதிங். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு டூ? அடுத்தது வந்து என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த ஃபார் லூப். ஃபார் லூப் தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் லூப் ஆரம்பிக்கிறோம். ஃபார் லூப் ஆரம்பிக்கும்போது ஸோ இதுதான் ஆக்சுவலாக முக்கியமான இடமே. இனிஷியலாக நான் வந்து I ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு 0லேருந்து அது பாட்டு கண்டினியூ ஆகணும். பட் எது வரைக்கும் போய் முடியுதுன்றது எனக்கே தெரியாது. அது இங்கே n 0 ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ I வந்து 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். டெர்மினேட்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா n. இது இந்த n, திஸ் இஸ் 145 இஸ் n and 145 is gradually becoming what? 0. ஸோ அப்போ அந்த n வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இல்லைன்னா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை பண்ணணும். n வந்து அப்போ தானே 2ஆல் டிவைடே பண்ண முடியும். 0க்கு பேர் 0 பாசிட்டிவ் நம்பரை தானே 2ஆல் நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபர்தர் டிவைடு n by 2 அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ரிமெண்டேஷன் ஐ தான். ஸோ ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஐன்றது ஏன் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு வந்து இந்த ஐ வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரோம். ஏன்னா அப்போ தான் ரிவர்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் பண்ணணும், 7th பொசிஷனில் இருக்கிறதா, இல்லை 8th பொசிஷனா, இல்லைனா 3rd பொசிஷனில் இருக்கிறத எடுத்து ரிவர்ஸ் பண்ணுறதா, அங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணுறதா, எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். அதனால் இந்த கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை நம்ம அந்த ரிமைண்டரை கண்டுபிடிச்சி கொண்டு போய் அரேல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபார் லூப்பை நம்ம இந்த மாதிரி ஃபார் லூப்பை இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் லூப்குள்ளார வந்து நம்ம ஒரு தடவையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கெட் த ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை கொண்டு போயிட்டு பி ஆஃப் 0ல் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ பி ஆஃப் 0ல் ஸ்டோர் பண்ணோம்னா பி ஆஃப் ஐ தான் அது. ஐ ஃபஸ்ட்டு வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா பி ஆஃப் ஆக்சுவலி ஐ ஹாவ் டு டிவைட் n டிவைடட் பை எண்ணை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் எடுக்கிறோம். அந்த ரிமைண்டரை கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோன்னா பி ஆஃப் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை n mod 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, இது புரியுதா? வாட் திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் டூ. இந்த இங்கே எழுதியிருக்கிற இது வந்து என்ன செய்யணும்னு புரியுதா உங்களுக்கு? n வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டரை கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுது? பி ஆஃப் 0. இனிஷியலி ஐ வில் பி 0. ஆஃப்டர் தட் ஐ வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1 இல்லை. அப்போ பி ஆஃப் 1ல் திரும்ப வந்து அதே ஒர்க் அப்படியே கண்டினியூ. ஸோ பி ஆஃப் 2, பி ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கை செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதான் நான் இங்கே செய்யும்போதே அதான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு இதை ரிமைண்டர் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சேன், இந்த நம்பரை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி அதே நம்பர்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வரும்? n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2. ஸோ n ஹாஃப் ஆக்கி திரும்ப கொண்டு போய் அதை நம்ம nலேயே ஸ்டோர் பண்ணுறோம். திஸ் இஸ் அன் இன்டீஜர் டிவிஷன். we are performing an integer division. இன்டீஜர் டிவிஷனை நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. டேட்டா டைப் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னாலே அது இன்டீஜர் டிவிஷன் அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கை தான் கண்டினியூஸாக நீங்கள் வந்து செய்யணும். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூ ஹவ் டு கோ டு த நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஐ. ஸோ நெக்ஸ்ட் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒன்ஸ் அகைன் அந்த நம்ம ரிமைண்டர் எடுத்துக்கொண்டு போய் நெக்ஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு n வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதை திரும்ப nலேயே வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ திஸ் வில் பி ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டிங். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ்குள்ளார போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐக்கும் அதே மாதிரி இது வந்து லூப் ரிலேட்டடான ஒரு ஷேப்பு. ஃபார் லூப்புக்கு இப்படி தான் வந்து நம்ம போடுவோம். தென் வாட், இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து டாட்டட் லைன்ஸாக நீங்கள் டாட்டட் லைன்ஸ்னு போடுவீங்க.
இது லூப் அப்படின்றதுனால இந்த மாதிரி வரும். நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ லூப் தட் வில் கெட் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இப்போ இது எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிரும் எனக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஐயில் என்ன இருக்கும், இது ட்ரை ரன் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள். இங்கே நான் மேனுவலாக போட்டதை இப்போ நான் வந்து இங்கே உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல வி டேக் த சேம் n வேல்யூ. இந்த இடத்துல இங்கே வந்து எடுத்துக்குவோம். we need to store the data in a box. So this is position 0, this is 1, this is 2, this is 3, this is 4, 5, 6, 7. Still we have that array going. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, ஸோ இங்கே we are going to dry run this logic. இந்த லாஜிக்கை ட்ரை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நான் முடிக்க வேண்டியது இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ n வேல்யூ ஃபஸ்ட் டைம் கோயிங் டு டேக் இட் as 145. என்னுடைய இனிஷியல் வேல்யூ வந்து 145 இன்புட் வாங்கியிருக்கேன். இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து ஐ வேல்யூ. the value of I initially is 0 செஞ்சுருக்கோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம், n greater than or equal to 0வா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். n value is 145, so the condition is true. 145 is greater than 0. is greater than 0. அதனால் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இது இந்த லூப்குள்ளார வருது. லூப்குள்ளார நம்ம என்ன செஞ்சுருக்கோம், b of I is equal to n by n mod 2. What is n value? 145. What is n 145 mod 2? 145 mod 2 is 1. Answer is 1. அது கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், b of 0. b of 0, this is the array. b of 0ல இப்போ நம்ம என்ன கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம், 1 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், வி ஆர் டிவைடிங் n by 2. ஸோ n வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப வி கெட் வாட், 72. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐனா நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ என்ன, இப்போ நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இஸ் 1. இப்போ செக் பண்ணுறோம், n greater than or equal to 0. 72 greater than or equal to 0வா? கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? Condition is true. So since the condition is true, we divide 72 by 2, store the quotient in the number and remainder in b of I. So இதை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். கோஷன்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், அதே எண்லேயே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் எரேஸ் ஆயிரும். 145 எரேஸ் ஆயிரும். இப்போ 72 எரேஸ் ஆகிட்டு தான் இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 36 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூஸ் எல்லாம் வந்து எரேஸ் ஆயிரும். ஸ்க்ரீனில் இல்லை சாரி, மெமரியிலேருந்து வந்து எரேஸ் ஆயிரும். After that, next I value. Yes? புரியல எதுக்கு? 72 டிவைட் பண்ண ரிமைண்டர் 0. எஸ் ரிமைண்டர் இஸ் 0. ஓகே, ரிமைண்டர் இஸ் 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வேல்யூ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இல்லை, இது ஐ வேல்யூ 1 தான், இது கரெக்டு தான். I value is 1 தான். Next I value is what? 2. Okay, so இந்த பழையது eraser, this will be overwritten. So next I value is 2. இப்போ we check the condition whether n is greater than or equal to 0. 36 is greater than or equal to 0. The condition is true. அதனால 36 mod 2. n mod 2. 36 mod 2 அப்போ வந்து 0. அது கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், b of 2. b of I-னா b of 2. b of 2ல கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். என்ன ஸ்டோர் பண்ணுறோம், 0வை ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு வி ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு வி டிவைட் 36 by 2. ஸோ திஸ் பிகம்ஸ் 18 ஆகும். 18 ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இஸ் வாட்,
next I value is 3. Next I value is 3. The previous value will be erased. இந்த latest value தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் எல்லா ரெண்டுலேயுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் I value 3. n வேல்யூ செக் பண்ணுறோம். n not equal to 0. ட்ரூ ஆ ஃபால்ஸா? என்னன்னா இந்த 18 not equal to 0 condition is true. So we divide 18 by 2 and store the remainder in b of 3. ஸோ அங்கே வந்து 0 ஸ்டோர் பண்ணுறோம். 0 ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து we divide n by 2 and store it in the same position. So now this becomes what? Yeah, the value of n is 9 now. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ அப்படின்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4 ஆகிடுது. இப்பயும் கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது பிகாஸ் 9 greater than or equal to 0 இஸ் ட்ரூ. ஸோ இப்போ இந்த ஒர்க் வந்து செய்யும்போது 9 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை கொண்டு போயிட்டு இந்த பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஹாஃப் ஆக்கிடுறோம். ஹாஃப் அப்படின்னா now this becomes 4. After that what it increments the value of I. Now the value of I will become 5. n greater than or equal to 0 the condition is once again true. ஸோ இதை வந்து இதனுடைய ரிமைண்டரை கொண்டு போய் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு 0வாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு சொல்லி வந்துடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இஸ் 6. நெக்ஸ்ட் ஐக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா we check whether the condition is true or false. கண்டிஷன் இப்பயும் வந்து ட்ரூ தான். this is greater than 0. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணும்போது 6th பொசிஷனில் ரிமைண்டர் வந்து எனக்கு 0 அப்படின்ட்டு வரும். இதை திரும்ப ஹாஃப் ஆக்கும்போது now this will become 1. Next step is to increment the value of I. Now this will become 7. And condition check பண்ணுறோம். condition still is what? True only. 1 greater than or equal to 0 condition is true. condition true அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது I will be getting 1 here. அண்ட் இதை ஹாஃப் ஆக்கும்போது எனக்கு என்ன ஆகிடுது? 0.5 ட்ரங்கேட் பண்ணிவிட்டு என் வேல்யூ இப்போ 0 ஆகிடுது. என் வேல்யூ 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் ஐன்னு போடுறப்ப இது வந்து 8 ஆகிடுது. ஐ வேல்யூவும் வந்து எனக்கு 8 அப்படின்னு சொல்லி ஆகிடுது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ கண்டிஷன் என்னாச்சு? 0 greater than or equal to 0 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இப்போ தான் வந்து லூப்பை விட்டு வெளியில் வரும். இந்த இடத்துக்கே இப்போ தான் வந்து வருது. இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு 7th பொசிஷன்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 7th பொசிஷன்லேருந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் தட் ஆல்சோ மஸ்ட் பி டன் வித் அனதர் ஃபார் லூப் தான் இல்லையா? ஸோ ஃபார் I இஸ் ஈக்குவல் டு 7ன்னு நம்ம போட்டுற முடியாது இந்த இடத்துல. ஏன்னா எல்லா ப்ரோக்ராமுக்குமே நம்ம இந்த 7ல் தான் முடியும்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த 145 விட பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் எடுக்கும்போது தட் வில் exceed to 10, 11, 12 ஆல்சோ. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? ஐயில் வந்து என்ன இருக்குது? 8ன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ஐ ஹேஸ் த கவுண்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இதுக்குள்ளார எத்தனை டிஜிட் இருக்குன்ட்டு ஐயில் வந்து கவுண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணினதுனால இது ஒரு டிஜிட் தள்ளி போயிருக்கு. அதை நம்ம மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டார்டிங் வேல்யூவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு I - 1ன்னு போடுறோம். I இஸ் ஈக்குவல் டு I - 1 போட்டோம் அப்படின்னா ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னென்ன ஆகிடும்? ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னென்ன ஆகிடும்? 7 ஆகிடும். ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 7 ஆகிடும். ஓகே, 8ன்னு இருக்கிறது 7 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் என்னென்னா I greater than or equal to 0. I greater than or equal to 0 வரைக்கும் நம்ம இதை ரிவர்ஸில் ஐயை கொண்டு போகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல I மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளார வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பிரிண்ட்டு என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம்? B of I பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ ஃப்ளோ சார்ட் போட்டப்போ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த லூப் முடிஞ்சு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எல்லா நம்பர்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். I don't have a parallelogram. இன்னைக்கு வேறு கிளாஸ் இருக்கா சி லாங்குவேஜ் தவிர? Hello, sir. Sir. So this is the only class, ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் டு த ப்ரோக்ராம். அவ்வளோதான். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் தான்.
இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இங்கே என்ன போட போகிறோம்னா ஒரு ஸ்டாப். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் வில் பிரிண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த அரே இன் ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த லூப் வந்து பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த டாட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, நோட் பண்ணிட்டு சொல்லுங்கள். பிரியதர்ஷினி இருக்கீங்களாம்மா? Sir. நோட் பண்ணிட்டுருக்கீங்களா? Sir, பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட்டை நோட் பண்ணுங்கள். மெயினாக ஃப்ளோ சார்ட்டை நோட் பண்ணுங்கள். அதர் லாஜிக்ஸ் எல்லாம் கூட ஸ்க்ரீனில் இருக்குது, அதுவும் கூட நோட் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. ஒரு 5 minutes டைம் தர நோட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் அப்படியே நம்ம கோடிங்காக எழுத போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டெவலப்பர் ஆனீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை. பட் லேர்னிங் பண்ணுறப்ப இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். எப்படி இந்த லூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை ரன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் பாருங்கள் எடுத்ததுமே ஃப்ளோ சார்ட் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஐடியாஸ் வந்து டெவலப் ஆகுமே தவிர இது ஒன்றும் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி கிடையாது. ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. இப்படி செஞ்சால் இப்படி வரும், இப்படி செஞ்சால் இப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து திங்க் பண்ணணும். வேரியஸ் பாசிபிலிட்டிஸை வந்து திங்க் பண்ணி தான் வந்து கோடிங்கை வந்து டெவலப் பண்ண முடியுமே தவிர இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் வந்து கிடையாது. ஐடியாவுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது? உனக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. நம்மளாம் வந்து திங்க் பண்ணி ஃபஸ்ட்டு தப்பெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எல்லா கோடிங்குமே. இந்த சைடை வந்து கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிடுறேன், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டவுட் கிளியரன்ஸ் செஷன் மீட்டிங்க்கு வாங்க. நாங்கள் ஹோம்ஒர்க்குன்னு கொடுக்குறேன், பட் நிறைய பேர் அதை நான் வந்து கிளாஸில் நெக்ஸ்ட் டே டிஸ்கஸ் பண்ணுறேன். அது நீங்கள் வரல அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு அதை பண்ணணும் வீட்டில் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து அர்த்தம். ஐ மீன் லைக் தட் ஒன்லி. ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வந்து அதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. மற்ற யாரும் அதை பற்றி வந்து கேர் பண்ணிக்கிறதே வந்து கிடையாது. ஹோம்ஒர்க்குன்னா வீட்டில் செய்கிறதுக்கு தான் ஹோம்ஒர்க் தர்றேன், நெக்ஸ்ட் டே உட்காந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அங்கே நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டே கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நேற்று டவுட் கிளியரன்ஸ் செஷனுக்கு வந்தவங்களுக்கு நான் வெறும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க கோடிங் எழுதிட்டாங்க. இப்போ பாருங்கள், கோடிங்கும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது, இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. யூ ஹேவ் டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ். கேரக்டராக தான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் நம்பர் வந்து இன்புட் வாங்குறதுக்கு வந்து n அப்படின்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். லூப் வேரியபிள் ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின்னு ஒரு வேரியபிள் பி ஆஃப் ஒரு 25 டிஜிட்ஸ் வரைக்கும் டிக்ளேர் பண்ணிப்போம். இது இந்த 25 எதை பேஸ் பண்ணி போடுறேன்னா அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். 25 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்பரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால பி ஆஃப் 25 போடுறேன். திஸ் நீட் நாட் பி 25, 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், 15 லைக் தட் ஆல்சோ. இதை தவிர வேறு எந்த வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் we will move to the code directly. இந்த n மட்டும் கேரக்டராக இருக்க வேண்டாம். பிகாஸ் கேரக்டர் வேரியபிளுக்குன்னு ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி, 128க்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. அதனால் n மட்டும் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் எல்லாத்தையும் கூட இன்டீஜராக டிக்ளேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்டீஜர் வாட் n printf enter a number அப்படின்னு இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் as usual scanf %d ampersand n இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கினதுக்கப்புறமா இங்கே என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், we have started the loop. லூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். for what I is equal to 0, I n greater than or equal to what 0, n greater than or equal to 0, I plus plus. உள்ளர வந்து b of I is equal to n mod 2, n percentage 2, n is equal to n by 2. Okay, so that's all. And here this will calculate the next for loop will print the numbers in the reverse order. So initially I is equal to I actually வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும். பட் நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால -1 ஸ்டார்டிங் வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். I greater than or equal to 0 இருக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்கை வந்து செய்கிறோம். ஐயை மைனஸ் பண்ணுறோம் பிகாஸ் we are going to print it in the reverse order.
இதை குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு பிரிண்ட் ஆஃப். ஒரு சில பேர் பார்க்குறேன் இந்த பைனரி நம்பரிஸ்னு இங்கே போய் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த பைனரி நம்பரிஸ்ன்னு எனக்கு ஆன்சர் வர்றமா. ஒரு சில பேர் இந்த மாதிரி செஞ்சு எனக்கு காமிச்சிங்க. இந்த பைனரி நம்பர் ஈஸ்ன்னு போட்டு இங்கே பர்சன்டேஜ் டின்னு போட்டு இந்த இடத்துல வந்து பி ஆஃப் ஐயை டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது என்ன பண்ணும், ஒரு ஒரு டிஜிட்டுக்கும் பைனரி நம்பர்னு வராதா? ஃபஸ்ட்டு வந்து என்ன, இந்த 1 வரும், பைனரி நம்பர் இஸ் 1, பைனரி நம்பர் இஸ் 0, பைனரி நம்பர் இஸ் 0. லூப்குள்ளார இந்த ஸ்ட்ரிங் இருந்தால் என்ன ஒரு டைமாக வரும், எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்க்ரீன் தரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதை போட்டால் நான் ஆக்சுவலாக பர்பஸாகவே இதை நான் செஞ்சு காட்டுறேன். இது ஏன் இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. I'll remove everything from the screen and run this coding. Enter a number. நான் இப்போ ஆக்சுவலாக இன்புட்டாக கொடுத்த நம்பர் என்ன, இப்போ உங்களுக்கு 145. என்ன இங்கே நம்ம எழுதுனதுக்கும் இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? ப்ரோக்ராமும் இன்ஃபினைட் லூப்பில் போகுது. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல கண்டிஷன் தப்பா இருக்கு சார். நாட் ஈக்குவல் டு 0 ன்னு வரும். இந்த இடத்துலையாமா n greater than or equal to whatever. n greater than or equal to 0 கரெக்டு தானே? அதுவும் ஒன்றும் தப்பு இல்லையே. n is equal to n by 2, n greater than or equal to 0, n not equal to 0 போட்டால் வருமா? ஓகே, 0 1 2 3 4 5 6 7 ஃபஸ்ட்டு இந்த இது டீபேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணினா இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த பைனரி டிஜிட் இஸ் 1, இந்த பைனரி டிஜிட் இஸ் அப்படின்னு சொல்லி தானே வருது இங்கே. ஓ எஸ், கரெக்ட். ஓகே ரைட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டால் வராது. n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரக்கூடாது, n கிரேட்டர் தேன் 0 தான் வரணும். ஓகே, இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டான்ல, அதுக்கு பதில் வேறு என்ன போடலாம்? n கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னா கூட நம்ம வந்து திரும்ப அது ஒரு தடவை எடுத்து செய்ய சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்ன்ட்டு? இது எப்படி நம்ம ட்ரை ரன் பண்ணுறப்ப இந்த இதை விட்டோன்னு தெரியலையே. என் ட்ரை ரன் பண்ணுறப்ப அந்த இடத்துல எப்படி நானே கண்டிஷனை n 0 ஆகிடுச்சு, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டான்ல. இங்கே இப்படி போட்டுக்கிட்டே வரப்போ n 0 ஆச்சு, n 0 ஆனதும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, லூப் போட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் n 0 ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாது, திரும்ப அது உள்ளே தான் போகுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஈக்குவல் டு போட்டிருக்கோம், ஈக்குவல் டு வந்து போட்டிருக்கக்கூடாது. n கிரேட்டர் தேன் 0 தான் வந்து கரெக்ட். n கிரேட்டர் தேன் 0 தான். இங்கேயும் n நாட் ஈக்குவல் டு 0 போட்டாலும் கரெக்ட் தான், n கிரேட்டர் தேன் 0 போட்டாலும் கரெக்ட் ஆகும். ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0 0 0 0வால் டிவைட் பண்ணோம், திரும்ப திரும்ப அது பாட்டுக்கு ஒரு இன்டர்டெர்மினேட் ஃபார்ம் வந்து 0வே திரும்ப ஆனால் கூட அது லூப் டெர்மினேட் ஆகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். புரிஞ்சுதா நிக்கலாம் என்ன பிரச்சனைன்ட்டு? கிரேட்டர் தேன் 0 தான் கரெக்ட். நாட் ஈக்குவல் டு போடலாம், இல்லைனா கிரேட்டர் தேன் போடலாம். இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். 145 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ 140 இது கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக வந்திருக்குன்னா தப்பு தான். இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக போட்டு காமிச்சேன் அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல போய் இந்த பைனரி நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வரக்கூடாது, அவ்வளோதான், இவ்வளோ தான் வரணும். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி திரும்ப ஒரு டைம் அவுட்புட்டை செக் பண்ணிவிடுவோம். நமக்கு வந்து அந்த அவுட்புட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 145 போடுறோம். நம்மளுக்கு இந்த அவுட்புட் தான் வந்துச்சா? இங்கே வந்திருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் 100 10001 100 10001. ஸோ 145 இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆன்சரு. புரிஞ்சுதா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி? பைனரி டு டெசிமல் டு பைனரி நம்பர் கன்வர்ஷன். எஸ், ஓகே, குட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று, இது வந்து இந்த என்டரிய ஒரு வேளை இந்த பைனரி நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா அது இங்கே போடக்கூடாது. இங்கே போட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டுக்குமே இந்த பைனரி நம்பர் ஈஸ்னு வரும். வேறு எங்கே போடணும்? இந்த பைனரி நம்பர் ஈஸ் அப்படின்னு போட்டு தான் எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா எங்கே வரணும் தர்ஷினி? இங்கே தான் வரணுமா? அப்படியே போட்டு பழகிட்டதுனால இங்கே வரணுமா? இங்கே வரணும். லூப்புக்கு உள்ளார வரக்கூடாது. லூப்புக்கு உள்ளார வந்தால் அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆஃப் த பைனரி வேல்யூ ஈஸ் அப்படின்னு போட்டு ஒன்றுமே போடாமல் சும்மா விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிண்ட் ஆஃப் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ பார்க்கலாமா? 145 அப்படின்னு போடுறேன். இந்த பைனரி வேல்யூ ஈஸ் அப்படின்னு போட்டேன். ஸோ பைனரி வேல்யூஸ்ன்றதை நான் லூப்புக்கு வெளியில் போட்டேன் தனியாக. அது கூட நான் வேறு எங்கே பர்சன்டேஜ்லாம் எதுவுமே வந்து போடலை. ஏன்னா இது ஒரு டைம் சும்மா பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு லூப் வழியாக வந்து பிரிண்ட் ஆகணுன்றதுனால இங்கே போட்டுட்டேன். ஸோ த பைனரி வேல்யூ ஈஸ் அப்படின்னு போட்டு எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, வி வில் ரன் திஸ் வித் அனதர் எக்ஸாம். இன்னொரு பெரிய வேல்யூவை வந்து எடுத்து ரன் பண்ணுவோம்.
ஒரு 528 அப்படின்னு சொல்லி எடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு நம்பர் வந்து கிடைக்குது. இது ஆக்சுவலாக 25 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதையும் மேலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும்னா ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. இதை 50 ஆக்கிக்கிங்க. 50 டிஜிட் பைனரி வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணோம். பெரிய நம்பரே வந்து கொடுப்போம். 5876 75 இதனுடைய பைனரி வேல்யூ என்ன அப்படின்ட்டு. இதுதான் இதனுடைய பைனரி வேல்யூ. ஸோ பாருங்கள், ஒரு நம்பரை பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோடிங் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ டேக் டவுன் த கோடிங். இன்னும் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணணும்னா சொல்லுங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா கிளியராக இருக்கா இப்போ? ஸோ எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்கள். இஃப் யூ ஹேவ் டேக்கன் டவுன் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் எக்ஸசைஸை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ரிப்பீட்டட்லி ஒன்ஸ் அகேன் திரும்ப நான் சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக வந்து எடுத்துக்காதீங்க. வீட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறது தான். டெய்லி ஒரு டைம் வந்து இதை நினச்சி பார்த்துக்குங்க. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு இன் ஃபியூச்சர் பிகம் அ கிரேட் டெவலப்பர் ஆர் அ கிரேட் ப்ரோக்ராமர் அப்படின்றது அதை சொல்லி மட்டும் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தாது. அதுக்கான எஃபர்ட்ஸை போடணும். டெய்லி ஒரு 3 hours 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும் ப்ரோக்ராமிங்கில். ஐடி இண்டஸ்ட்ரியிலலாம் ஜாப் வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங். தட் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் என்ன வேலையாக செய்ய போகிறீங்களோ அதை தான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அதை அந்த ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் ஒர்க் ஃபார் 3 or 4 hours, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ரோக்ராமை வச்சு அந்த நான் 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் எல்லாரையுமே நான் வந்து சொல்லலை. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நான் நேம் பண்ணியே வந்து சொல்லுவேன். தே ஒர்க் ஹார்ட் அ லாட். யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ரிப்பீட்டடாக இவங்க மேலெலாம் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. நேம் மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன். சாய்ராம், ஹி ஒர்க்ஸ் அ லாட். சாய்ராம் இருக்கியா? இருக்கு சார். ஒரு நாளைக்கு இந்த கோடிங் பற்றி எவ்வளோ டைம் நீ ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன்? அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான 3 hours ஒரு 10 லைன் எழுதுறதுக்கு தான். பட் 3 மணி நேரம் அவன் யோசிக்கிறான் பாருங்க. அதுதான் கோடிங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் என்னமோ நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வரவே வராது. தானாக யாருக்கும் எதுவும் வந்துடல. இப்போ சாய்ராம் வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அதை பற்றி யோசிக்கிறதுனால தான் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் சாய்ராம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வி ஹேவ் சீனிவாசன் இருக்கியாப்பா? சீனிவாசன் இஸ் தேர். அவனும் அந்த பையனும் ரொம்ப நேரம் வந்து அது கோடிங் பற்றி திங்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரைட் சீனு? அப்புறம் வி ஹேவ் நிக்கிலா, அப்பப்போ ப்ரெஷர் குக்கர் பஸ்ட்டாக ஒரு நிக்கிலா. இவங்கெல்லாம் கோடிங் பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். மற்றவங்க வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஒரு 2 hours 3 hours எல்லாம் அதை பற்றின திங்கிங் இருக்கணும். அது நீங்கள் நோட் அண்ட் பேப்பர் பென்னு லேப்டாப் முன்னாடி உட்காந்து தான் திங்க் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சும்மா அப்படியே உட்காந்துருக்கும் போது கூட நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணலாம். இந்த வேரியபிளுக்கு இப்படி போட்டால் என்ன ஆகும், அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது. விளையாடுறப்ப திங்க் பண்ணலாம், எல்லா நேரமும் திங்க் பண்ணலாம். கோடிங் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து தான் கோடிங்கை திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப, நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, வர்றப்பெல்லாம் கூட உங்கள் மைண்டு வந்து அதை பற்றி யோசிக்கலாம். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெவலப்பராக வந்து ஆக முடியும். ஸோ திங்க் அ லாட். நிறையா யோசிங்க. ப்ரோக்ராம் பற்றி யோசிங்க, லூப்ஸை பற்றி யோசிங்க. நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தா மட்டுமே வந்துடாது எல்லாமே. இன்னும் சொல்லணும்னா நிறைய ஐடியாஸ் வந்து சிஸ்டம் முன்னாடி இல்லாதப்போ தான் வரும். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காராம ஏதாவது நம்ம வந்து ஒரு கார்டனில் போய் நின்றுக்கிட்டு ஆறு விளையாடும் போதோ இல்லை சும்மா நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஆறு கண்ணை மூடி உட்காந்துருக்கிறப்ப நிறையா தாட்ஸ் வரும். இந்த ஐடியாஸு கோடிங் எல்லாம் பற்றி. யூ ஹாவ் டு டூ லைக் தட். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஓகே ரைட். எனிவே நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து போவோம் நம்ம. இந்த கோடிங் வந்து இப்போ நான் எப்படி வந்து இந்த கோடிங் டெசிமல் நம்பர்லேருந்து எப்படி வந்து பைனரி நம்பர் கன்வர்ஷனுக்கு கோடிங் வந்து பண்ணியிருக்கோமோ இதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா எழுதிக்கிங்க. 44th ஹோம்ஒர்க்கு. ரைட் அப் சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் அ பைனரி நம்பர் டு டெசிமல். பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதை விட அது காம்ப்ளிகேட்டட். டெசிமல் நம்பரை பைனரியாக செய்கிறத விட இது காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறதா? இன்புட் வாங்குறது காம்ப்ளிகேட்டட். பைனரி நம்பரை நீங்கள் இன்புட்டாக வாங்குறது ஒன்று தான் காம்ப்ளிகேட்டட்.
மற்றபடி இதை நீங்கள் போடலாம். ஒரு பைனரி நம்பரை இன்புட்டாக வாங்கி அதை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த பைனரி நம்பரை நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக இன்புட்டாக வாங்கி அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இது ஒன்றை மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள். வில் டேக் த அட்டண்டன்ஸ் அண்ட் மார்க் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட். இப்போ இந்த செகண்டில் யாரெல்லாம் மீட்டில் இல்லையோ அவங்களுக்கு ஆப்சண்ட் இப்போ மார்க் பண்ணி விட்ருவோம். அதனால் கொஞ்சம் நேரம் மீட்லேயே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேன் லீவ். டெய்லி இனிமேல் ஒரு 4 நாளைக்கு வரிசை எடுத்தால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, Thank you, ஓகே, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.